ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய 5வது லெசன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? அது 19ஆம் நூற்றாண்டோட சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். 19ஆம் நூற்றாண்டுன்னா பார்த்தீங்கன்னா 1800லேருந்து 1900 வரையும். இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் என்ன சமய சமூக சீர்திருத்தங்கள் நடந்துச்சு அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்க போறோம். சரியா? வாங்க லெசனுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து இது வந்து ஸ்டோரியா தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டோரி தான். நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து போதுமானதா இருக்கும். சரியா? இங்க பாருங்க. அடுத்து பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், அலிகார் இயக்கம், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வகையான சீர்திருத்த இயக்கங்கள். இது ஒரு வகையாகவும், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷனு, தியோபந்த் இயக்கம், இதெல்லாம் சமய புத்தெழுச்சி மீட்பு இயக்கங்கள். சரியா? இதெல்லாம் ஒரு வகையாகவும் நடந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. அடுத்து இந்த இடம் புனேல யார் இருக்காங்க அப்படின்னா ஜோதிபா பூலே. கேரளால நாராயணகுருவும் ஐயங்காளியும், தமிழ்நாட்டில் தெரியும் ராமலிங்க அடிகளும் அயோத்திதாசரும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் வங்காளத்துல தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள். எங்க முதல்ல இந்தியாவில் எங்க ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்துல தான். வங்காளத்தில் நடக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராயை பத்தி பார்க்கணும். ராஜாராம் மோகன் ராய் என்ன தொடங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம். சரியா? அந்த பிரம்ம சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்பாங்க 1828. சரியா? 1828 தான் என்ன தொடங்குனாங்க பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை யார் தொடங்குனதுன்னு கேட்டாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். இந்த ராஜாராம் மோகன் ராய் இதோட தாய்மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள மொழி. இது இம்பார்ட்டன்ட். இதோட தாய்மொழி வங்காள மொழி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வேற என்னென்ன மொழிகள் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் தெரியும், அரபி, பாரசீகம், ஆங்கிலம். இந்த மொழிகள்லாம் என்னது ராஜாராம் மோகன் ராய்க்கு தெரியும். ராஜாராம் மோகன் ராய் வேற என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய சடங்குகளையும் கேடுகளை விளைக்கக்கூடிய சமூக மரபுகளையும் இவர் என்ன இந்த கடுமையா எதிர்த்தார். சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லைன் இது இம்பார்ட்டன்ட். ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு, இதெல்லாம் வந்து அவர் பண்ணது. ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை, அதாவது ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக சொல்லியிருக்காரு இவர். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலே போதும். எல்லாத்தையும் படிக்காம என்ன பண்ணலாம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலே நமக்கு போதும். அப்புறம் இந்த உடன்கட்டை, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னா சதி. இப்போ கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா மனைவி என்ன பண்ணணும், தீயில விழுந்து இறந்து போகணும். அதுதான் பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுதல். இந்த உடன்கட்டை ஏறுதலை யார் ஒழித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1829 தலைமை ஆளுநர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு தான் நம்ம சதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றினார். ஆனா இதுல யார் முக்கிய பங்கு வகித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். ரைட்டா? இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். சதி ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829. யார் ஒழிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அதுக்கு காரணமா இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய். ரைட்டா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து இந்த இடம் ராஜாராம் மோகன் ராய் 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். சரியா? நிறுவி கல்கத்தாவில் ஒரு கோவிலை வந்து கட்டினதா சொல்றாங்க. கோவிலை நிறுவி கோவில வந்து திருவுருவ சிலைகள் எதுவும் வைக்கப்படவில்லை. இங்கு எந்த மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதான் பிரம்ம சமாஜம் வந்து உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் கடுமையா எதிர்த்தது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர். ஏன்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து பார்த்தீங்கன்னா 1833 இறந்துருவார். இவர் இறந்தோடனே இவருக்கு அப்புறம் இந்த பணிகள்லாம் யாரு பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா யாரு தேவேந்திரநாத் தாகூர். இவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த பிரம்ம சமாஜத்தை ஃபாலோ பண்ணது ராஜாராம் மோகன் ராய்க்கு அப்புறம் 1833 அப்புறம். சரியா? ஏன்னா அவர் இறந்துடுவார் ராஜாராம் மோகன் ராய். அதனால அதுக்கப்புறம் இந்த லைனை மட்டும் நோட் பண்ணீங்க. தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே உலகத்தை படைத்தார். இது யார் சொன்னது அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர் சொன்னாங்க. அடுத்து இந்த பாயிண்ட் ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. இது அவ்வளவா நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனா இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணீங்க. இது நம்ம கேட்கலாம் எக்ஸாம்ல. அதுக்கப்புறம் கேசவ் சந்திரசென். கேசவ் சந்திரசென் இந்தியாவின் பிரம்ம சமாஜமும். சரியா? அதாவது தேவேந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிதவாதியா இருந்திருக்காரு. ஆனா இந்த சமாஜத்துல இவங்க கூட வேலை பார்த்தவங்கலாம் நிறைய பேர் எப்படி இருக்காங்க, இளைஞர்களா இருக்காங்க. இளைஞர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா விரைவான மாற்றத்தை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் பாத்தீங்க அப்படின்னா கேசவ் சந்திரசென்.
இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா 1957ல இணைகிறாரு. இதுல பிரம்ம சமாஜத்துல 57ல இறைஞ்சி 66ல ஒரு பிளவு ஏற்படுது. சரியா? பிளவு ஏற்பட்டு கேசவ் சந்திர சென் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சமாஜத்துல விளங்கி ஒரு புதிய அமைப்பை உருவாக்குறாரு. பிரம்ம சமாஜத்துல விலகி என்ன பண்றாரு, ஒரு புதிய அமைப்பு. அந்த அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய பிரம்ம சமாஜம். சரியா? இந்திய பிரம்ம சமாஜத்தை யார் உருவாக்குன்னு கேட்கலாம். கேட்டது யார் அப்படின்னா கேசவ் சந்திர சென். சரியா? ஆனா அதுக்கு முன்னாடி அந்த அமைப்பு வந்திருக்குல்ல தேவேந்திரநாத் தாகரோட அமைப்பு, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டன்ட். குழந்தை திருமணத்தை இந்த சமாஜம் வந்து என்ன பண்ணுவோம், கடுமையா எதிர்த்திருக்கும். இருந்தாலும் கேசவ சுந்தர சென் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவரோட 14 வயது மகளுக்கு வந்து ஒரு இளவரசன் வந்து திருமணம் பண்ணி கொடுத்திருப்பாரு. அதனால இந்த இயக்கத்துல இருந்தவங்க குழந்தை திருமணத்தை எதிர்த்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சமாஜத்துல இருந்து விலகி சாதாரண சமாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிறுவி அதை வந்து செயல்படுத்தினாதா அவங்க கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தை சேர்ந்தவர். வங்காளத்தை சேர்ந்தவர் தான் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்து மறைநூல்கள் முற்போக்கானவை அப்படின்னு வாதாடுகிறார். இந்து மறைநூல்கள் முற்போக்கானவை அப்படின்னு நமக்கு வந்து சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன இம்பார்ட்டன்ட்னா இந்த இடம் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார் அப்படின்னா ராஜாராம் கேசவ் சந்திர சென். நவீன வங்காள உரைநடையோட முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இதை அப்படி சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து சிறு நூலை வந்து வெளியிட்டிருப்பாரு. சின்ன நூல்கள்லாம் என்ன பண்ணுவார், வெளியிட்டாரு. அதனால இவர் நவீன வங்காள உரைநடையோட முன்னோடி அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. இவர் முக்கியமா எதுக்காக போராடினாரு, அப்ப ராஜாராம் மோகன் ராய் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா என்னது சதிக்காக போராடிப்பாரு. ரைட்டா? அந்த மாதிரி இவர் எதுக்காக போராடினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதவைகள்லாம் என்ன பண்ணணும், மறுமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராடி 1856ல விதவைகள் மறுமண சட்டம் இவர்னாலதான் வந்து இயற்றப்பட்டது. சரியா? இது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் 1860ல முதலாக திருமண சட்டம் கொண்டு வந்தாங்க. திருமண வயது சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த பெருமை யார சாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். சரியா? அந்த மாதிரி 1891ல திருமண வயது 10ன்னு சொல்றாங்க. சரி 12. சரியா? அதாவது ஆரம்பத்துல தான் திருமணத்துக்கான வயது அப்படின்னு 10ன்னு நிர்ணயம் பண்ணுவாங்க. இதுல இந்த 1860 திருமண வயது சட்டத்துல 1891ல 12 இருக்கு. அதே 1925ல 13 மாத்துறாங்க. சரியா? அதுக்கப்புறம் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி 1929. இதை மட்டும் நான் வச்சுங்க. திருமண வயது ஒப்புதல் கமிட்டி எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1929. சரியா? இதை மட்டும் நோட் பண்ணீங்க. அடுத்து வேற என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்க நேரா பிரார்த்தனை சமாஜம் வந்துடலாம். சரியா? இந்த பிரார்த்தனை சமாஜம் யாரு கொண்டு வந்தது அப்படின்னா 1867ல ஆத்மாராம் பாண்டுரங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் கொண்டு வராங்க. எந்த இடத்துல அப்படின்றது இம்பார்ட்டன்ட். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பம்பாயில. சரியா? மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பிரம்ம சமாஜத்தை பம்பாயில 1967ல யாரு கொண்டு வந்ததுன்னா ஆத்மாராம் பாண்டுரங். இதுல 2 உறுப்பினர்கள் இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா ஆர்சி பண்டர்கரும் எம்ஜி கோவிந்த ரானடேன்னு சொல்லுவாங்க. அதாவது நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே. இந்த 2 பேரும் இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த 2 பேரும் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜி ரானடேவை பத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த எம்ஜி ரானடே என்ன பண்ணாருன்னா விதவைகள் மறுமண சங்கம் கொண்டு வந்தார் 1861ல. பூனா சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. இந்த 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 நமக்கு மேட்ச்ல கூட கேட்கலாம். சரியா? இது இம்பார்ட்டன்ட். இது 3 கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே. இதுவும் இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த எம்ஜி ரானடேவும் ஆர்சி பண்டர்கரும் எதிர உறுப்பினர் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம். சரியா? சரி, பிரார்த்தனை சமாஜம். அடுத்து இந்து புத்தெழுச்சி இயக்கம். சரியா? இந்து மதத்துல எப்படி வந்து புத்தெழுச்சி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா ஆரிய சமாஜம் அப்படின்றத 1875ல பஞ்சாப்ல துவங்கி இருப்பார். இதுவும் இம்பார்ட்டன்ட். ஆரிய சமாஜம் எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னா பஞ்சாப்ல. யார் வந்து தொடங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1875ல சுவாமி தயானந்த சரஸ்வதி. ரைட்டா? அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு நூல் வெளியிட்டிருப்பாரு. என்ன நூல் அப்படின்னா சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை வெளியிட்டது யாரு? சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்து இவரும் அதே தான். ஆக்சுவலா குழந்தை திருமணம், விதவை மறுமணத்துக்கு மறுப்பு, இது அப்புறம் வந்து அயல்நாடுக்கு போனா தீட்டு அப்படின்ற சொல்லதெல்லாம் என்னது இவரும் எதிர்த்திருக்காரு பயங்கரமா. சரியா? இதுல வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த இந்த இடம் வேதங்களுக்கு திரும்புவோம். இது யார் சொன்னது அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி சொன்னதுதான்.
வேதங்களுக்கு திரும்புவோம். இது நம்ம கேட்பாங்க. ரைட்டா? அடுத்து எதிர்மத மாற்றம். இப்ப ஆல்ரெடி வந்து இந்துவா இருக்கிறவங்க கிறிஸ்டினாவும் முஸ்லீமாவும் மாறினவங்கள திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்து மதத்துக்கே வந்து கொண்டு வரதுக்காக சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை ஆரிய சமாஜம் வந்து என்னது ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நம்ம கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். இதுல வேற எதுவும் பாயிண்ட் இல்லை. இதுல 4 பாயிண்ட் படிச்சாலே போதும். அடுத்து ராமகிருஷ்ணா பரமஹம்சரை பத்தி பார்க்க போறோம். இந்த ராமகிருஷ்ணா பரமஹம்சர் யார் அப்படின்னா இவர் வந்து ஒரு கல்கத்தால இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல பஜனை பாடல்களை பாடுவதில் ஒரு சிறந்தவர். சரியா? ராமகிருஷ்ணா பரமஹம்சர் பஜனை பாடல் என்ன பாடுவார்? மனமுருகி பாடுவார். மனமுருகி பாடி அந்நிலையில ஆன்ம ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் வந்து இவர் வந்து கொடுத்திருக்காரு. இது இல்லாம இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். புனித தாயான கடவுள் காளியோட தீவிர பக்தர். சரியா? அந்த கடவுளோட திருவிளையாடல்கள் முடிவற்றவை அப்படின்னு அறிவித்தது யாரு? இவர் தான். அதுக்கப்புறம் ஜீவன் அப்படின்றதே ஜீவன் என்பதே சிவன் எனவும் சொல்லியிருக்காரு. ஜீவன் என்பது சிவன் எனவும் கூறினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? இவர் தான், ராமகிருஷ்ணா பரமஹம்சர். அதுக்கப்புறம் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே. ஜீவன் அப்படின்னா சிவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே, மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுள்களுக்கு செய்யப்படும் சேவையாகும் இப்படின்னு சொன்னதும் யாரு? ராமகிருஷ்ணா பரமஹம்சர் தான். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா பரமஹம்சரோட முதன்மையான அந்த பணிகளை, சரியா, அவரோட கொள்கைகளை யார் வந்து எடுத்துட்டு போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சீடர்கள். சரியா? அவரோட சீடர்கள் தான் என்ன பண்ணாங்க? அவரோட கொள்கையில இந்தியா ஃபுல்லா எடுத்துட்டு போனது. அந்த வகையில பார்க்கும்போது ஒரு சீடர் இருக்கார். யார் அப்படின்னா ராமகிருஷ்ணா பரமஹம்சர் ஒரு முதன்மையான சீடர் சுவாமி விவேகானந்தர். இவர் இம்பார்ட்டன்ட். சரியா? அந்த சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணாரு? அவரோட சீடரா வந்து இருந்திருக்காரு. இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நரேந்திர தத் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லுவாங்க? நரேந்திர தத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டன்ட். ராமகிருஷ்ணா பரமஹம்சரோட முதன்மை சீடர் வந்து இவர் தான். இவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா இயக்கத்தை வந்து தொடங்கி வைத்தவர். இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த இருக்கு ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவனது இவர் தான். சரியா? சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ணா மிஷன் நிறுவனது இவர் தான். சரியா? இது வந்து நம்ம கொஸ்டினா கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து இதுல வேற எதுவும் பெருசா எதுவும் பாயிண்ட்ஸா எதுவும் நம்ம கொடுக்கல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா போதும். இது எதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த இடம் இம்பார்ட்டன்ட். 1893 சிகாகோல நடைபெற்ற ஒரு உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் அவர் ஆற்றிய சொற்பொழிகள் அவருக்கு பெரும்புகழ் சேர்த்தது. யாரு சொற்பொழிவு ஆற்றுறது பார்த்தீங்கன்னா விவேகானந்தர். சரியா? விவேகானந்தர் தான் சொற்பொழிவு ஆற்றினாரு. எப்போனா 1893. எந்த இடம்னா சிகாகோ. இது இம்பார்ட்டன்ட். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பிரம்ம ஞான சபை. ஹெச்பி மேடம் பிளவர்ஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மேடம் பிளவர்ஸ்கியும் HS ஆல்காட்டும் இவங்க 2 பேரும் பிரம்ம ஞான சபையை 1875 அமெரிக்கால வந்து நிறுவப்பட்டது. இந்த அமைப்பு 1886 தான் இங்க சென்னையில உள்ள அடையாருக்கு மாற்றப்பட்டது. சரியா? இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உபநிடதங்கள் மற்றும் பகவத்கீதை இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு உற்சாகத்தை வந்து கொடுத்ததா நமக்கு வந்து சொல்றாங்க. இந்தியாவில வந்து பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்ம ஞான சபை தான் என்னது முக்கிய பங்காற்றி இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. சரியா? இந்தியாவில வந்து பௌத்தம் புத்துயிர் பெறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம ஞான சபை. இது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேராக அன்னிபெசன்ட் வந்துடலாம். அன்னிபெசன்ட்ல பங்களிப்பு. ஏன்னா அன்னிபெசன்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா HS ஆல்காட் இறந்ததுக்கு அப்புறம் இந்த அமைப்போட தலைவராக யார் வராங்க? அன்னிபெசன்ட் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சது அன்னிபெசன்ட் தான். தெரியும், அயர்லாந்துல தன்னாட்சி இயக்கத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாலையும் தன்னாட்சி இயக்கத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த அன்னிபெசன்ட் வந்து பிரம்ம ஞான சபை கருத்துக்களை தன்னோட நியூ இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இதுலையும் காமன்வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தித்தாளையும் என்ன பண்ணாங்க? பரப்புனதா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப நியூ இந்தியா, காமன்வெல் இந்த 2 பத்திரிகை செய்தித்தாள்களோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறாங்கன்னா அன்னிபெசன்ட். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சாதி எதிர்ப்பு இயக்கங்கள், ஜோதிபா பூலையை பத்தி பார்க்கணும். சரியா? அந்த ஜோதிபா கோவிந்தராவ் பூலே அப்படின்றவர் 1827 பிறக்கிறாரு. எங்க அப்படின்னா மகாராஷ்டிரால பிறக்கிறாரு. இவரு 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளிய எங்க திறந்திருக்காருன்னா புனேல. சரியா? இது இல்லாம சத்திய சோதக் சமாஜ், அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம்
இல்லைன்னா ட்ரத் சீக்கர் சொசைட்டி அப்படின்ற அமைப்பை நிறுவனது யார் அப்படின்னா இவர் தான். சரியா? சத்திய சோதக சமாஜ்னு கேட்பாங்க. அப்படின்னா உண்மையை நாடுவோர் சங்கம் யாரு கொண்டு வந்தா ஜோதிபா பூலே தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோதிபாவும் இவங்களோட மனைவி யார் அப்படின்னா சாவித்ரி பாயும் ஒடுக்கப்பட்ட மக்களோட பெண்களின் முன்னேற்றத்துக்காகவும் தங்கள் வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தவர் தான் இவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் இம்பார்ட்டன்ட். குலாம்கிரினா அடிமைத்தனம். இவரோட நூல் யாரோட நூல்? ஜோதிபா பூலேயோட ஒரு நூல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலாம்கிரின் அப்படின்னா அடிமைத்தனம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நாராயணகுரு எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளால ஒரு ஏழை பெற்றோருக்கு மகனாக தான் நாராயணகுரு வந்து பிறக்கிறாங்க. அடுத்து வந்து வேற என்ன இவரை பத்தி இம்பார்ட்டண்டா பார்க்கணும் அப்படின்னா இந்த இடம் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை உருவாக்குனாரு. ரைட்டா? அதுக்கப்புறம் அருவிபுரம் அப்படின்ற ஊர்ல ஒரு பெரிய கோயிலை வந்து கட்டியிருக்காரு. இது 2 இம்பார்ட்டன்ட். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற அமைப்பை உருவாக்குனது யாருன்னா நாராயணகுரு. எந்த இடம் அப்படின்னா கேரளால அருவிபுரத்துல ஒரு கோயில் கட்டியிருக்காரு. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் ஐயன் காளியை பத்தி பார்க்கணும். ஐயன் காளியும் இங்க கேரளால திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய வெங்கனூர்ல தான் பிறந்திருக்காரு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி. ஆல்ரெடி நாராயண குரு பத்தி பார்த்திருப்போம். அவரால் ஊக்கம் பெற்றவர் தான் யாரு அப்படின்னா ஐயன்காளி. இவரு 1907ல சாதுஜன பரிபாலன சங்கம், அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்ற அமைப்பை உருவாக்குனவர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1907ல சாதுஜன பரிபாலன சங்கம். சரியா? ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்னு சொல்றாங்க. 1907ல உருவாக்குனாரு. அவர் என்ன உருவாக்குனாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். அவர் பேர்லயே வந்துடும், ஸ்ரீ நாராயணன் வந்துடும். இன்னும் நாராயண குரு தானே. இவர் வந்து பார்த்தோம்னா ஐயன்காளி. இவர் என்ன சொல்றாருன்னா சாதுஜன பரிபாலன சங்கம். சரி, அதை ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். அதுக்கப்புறம் இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் 1857 புரட்சிக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்திய முஸ்லீம்களாம் மேற்கத்திய பண்பாட்டை சந்தேக கண் கொண்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இதுல வந்து ஒரு சிறிய பிரிவினர் மட்டும் என்ன பண்ணாங்க, மேற்கத்திய கல்வி பயில முன்னாடி வந்தாங்க. அப்படி ஒரு ஆள் தான் யார் அப்படின்னா சையத் அகமது கான். சரியா? டெல்லியில இருக்கக்கூடிய உயர்குடி முஸ்லீம் குடும்பத்துல பிறந்தவர். டெல்லியில உயர்குடி இவங்க. சரியா? உயர்குடி முஸ்லீம் குடும்பத்துல பிறந்தவர் தான் யாரு? சையத் அகமது கான். ரைட்டா? அதாவது படிப்பறிவின்மையே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நவீன கல்வி அறிவு இல்லாததான் இஸ்லாமியர்கள் வந்து பெருந்தீங்கு விளைவித்து அவங்கள கீழ்நிலையில வைத்து விட்டது அப்படின்னு இவர் நம்பிட்டு இருந்தாரு. சரியா? அதனால மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் என்ன பண்றாரு, இஸ்லாமியர்கள் வந்து வற்புறுத்துறாரு. ஏன்னா இவர் ஒரு முஸ்லீம் தானே. ஸோ அவங்க சர்க்கிள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, வற்புறுத்துறாரு. அதனால அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி அவர் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை, குறிப்பா என்னது நூல், அறிவியல் நூலை உருதுல மொழிபெயர்க்கிறார். புரியுதா? அறிவியல் கழகம் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணி ஆங்கில நூல்களை, குறிப்பா அறிவியல் நூல்களை உருது மொழியில வந்து என்னது மொழியாக்கம் பண்றாரு. யார் அப்படின்னா சர் சையது அகமது கான். அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற என்ன அப்படின்னா இந்த இடம் சர் சையது அகமது கான் 1875ல அலிகார் அப்படின்னு சொல்லக்கூடிய நகர்ல அலிகார் இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அலிகார் இயக்கத்தும் 1875 தான். அது இல்லாம அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரி அப்படின்ற காலேஜையும் என்ன பண்றாரு, நிறுவுறாரு. எங்க அப்படின்னா அலிகார்னு சொல்லக்கூடிய இடத்துல. அதை தான் என்ன சொல்றாங்க, அலிகார் இயக்கம் எனப்பட்ட அவரது இயக்கம் கல்லூரியை மையப்படுத்தி நடைபெற்றதால் அப்பெயரை பெற்றது. ஓகேவா? அந்த அலிகார் இயக்கம் அந்த கல்லூரியை மையமா வச்சு நடந்ததுனால அலிகார் இயக்கம் அப்படின்ற பேர் வந்து வந்ததா சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது 1920ஆம் ஆண்டு இது கல்லூரி வந்து பல்கலைக்கழகமா தரம் உயர்த்திருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்து தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீட்பு இயக்கம். இவங்களும் முஸ்லீம் தான். தியோபந்த் இயக்கம் அப்படின்றது ஒரு மீட்பு இயக்கம். இவங்க வந்து பழமைவாத முஸ்லீம். ஓகேவா? அதாவது சர் சையது அகமது கான் வந்து ஒரு உயர்குடி. இவங்க வந்து பழமைவாத முஸ்லீம் உலமாக்கள். இவங்களால தொடங்கப்பட்டதுதான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஷீத் முகமது கங்கோத்ரி. இவரு முகமது குவாசிம் நானோதவி ஆகியோரின் தலைமையில 1966ல உத்தரப்பிரதேசல சரகன்பூர்ல ஒரு பள்ளி நிறுவினர். சரியா? அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த பள்ளியில என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆங்கில கல்வியும் மேலைநாட்டு கல்வியும் புறக்கணிச்சுட்டாங்க. இது வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சுட்டு
உண்மையான இஸ்லாமிய மதத்தை கத்துக் கொடுக்குறாங்க அங்க. இவங்க அப்படியே வேற. சையது அவங்க என்ன பண்றாங்க, ஆங்கிலத்தை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் முக்கியமா அறிவியலை கத்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இவங்க வந்து இஸ்லாமிய மதத்தை வந்து நம்ம வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ஸ்கூல் சரகன்பூர்ல ஒரு ஸ்கூலை நிறுவி அங்க சொல்லி இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மௌலானா முகமது உல் ஹசன் மௌலானா முகமது உல் ஹசன் இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தியோபந்தோட ஒரு புதிய தலைவரா பொறுப்புக்கு வராரு. சரியா? இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜமைத்துல் உலேமா அப்படின்னா இறையியலாளர்களோட அவை. சரியா? இது ரெண்டை மட்டும் நம்ம நோட் பண்ணா போதும், வேற எதுவும் வேணாம். அடுத்து பார்சி சீர்திருத்த இயக்கம். பார்சி சீர்திருத்த இயக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்சி அப்படின்னாலே என்னது, பம்பாய் தான். பம்பாயில தான் தொடங்குனாங்க. எப்போனா 1851 யார் தொடங்குனா பர்துஞ்சி நவ்ரோஜி அப்படின்றவரு ரக்னுபாய் மத்தியாஷ்னன் சபா, அதாவது பார்சிகளோட சீர்திருத்த சங்கம் அப்படின்ற அமைப்பை வந்து இங்க பம்பாயில ஸ்டார்ட் பண்றாங்க 1851. பார்சிகளோட சீர்திருத்த சங்கம். இவங்களோட தாரக மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஷ்டிரகுப்தா. ராஷ்டிரகுப்தார்னா உண்மை விளம்பி. இதுதான் இந்த பார்சிகளோட ஒரு தாரக மந்திரமா இருந்ததா சொல்றாங்க. அடுத்து பிரேம்ஜி மல்பாரி அப்படின்ற ஒரு குழந்தை திருமண பழக்கத்துக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு இயக்கம் வந்து நடத்துறாரு. இயற்றப்பட வேண்டும்னு ஒரு இயக்கம் நடத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சீக்கியர் சீர்திருத்த இயக்கம். சீக்கியர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 இயக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு நிரங்கரி, இன்னொன்னு வந்து நாம்தாரி. சரியா? பஞ்சாப் தான் இம்பார்ட்டன்ட்பா. சீக்கியர்கள் அப்படின்னா அது பஞ்சாப் தான். ஏன்னா பஞ்சாப் தான் சீக்கிய சமூகத்திலும் சீர்திருத்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. அதனால பஞ்சாப் இம்பார்ட்டன்ட். நிரங்கரி அப்படின்னு சொல்றத நிறுவனது யார் அப்படின்னா பாபா தயால்தாஸ். நிரங்கரி இயக்கத்தை நிறுவனது பாபா தயால்தாஸ். நிரங்கரி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்பாங்க, உருவமற்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யார் அப்படின்னா தயால்தாஸ். ஏன்னா நிரங்கரி அப்படின்னா உருவமற்ற அர்த்தம். அதனால உருவமே இருக்கக்கூடாது. அப்ப சிலை வழிபாட்டோட தொடர்புடைய சடங்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கணும். குருநானக்கோட தலைமையையும் ஆதி கிரந்தத்தையும் மதிக்கிறது. இதுதான் இவங்களோட தாரக மந்திரம். சரியா? இவங்க என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா குருநானக்கோட தலைமையையும் ஆதி கிரந்தத்தையும் மதிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடும்படி இவர் வந்து வலியுறுத்தியிருக்காரு. யார் அப்படின்னா பாபா தயால்தாஸ். அதுக்கப்புறம் பாபா ராம்சிங். நாமு நான் வச்சுங்க. நாம்தாரி இயக்கம். நாம்தாரி இயக்கம் யாருன்னா ராம்சிங். இப்ப நாமு ஓகேவா, இவங்களும் சீக்கியர் தான். ஓகேங்களா? இது வந்து மற்றும் ஒரு சமய சமூக சீர்திருத்த இயக்கம் நாம்தாரி இயக்கம் அப்படின்றது. சீக்கியர்களோட அடையாளங்கள், அதாவது கிருப்பான் வாழ தவிர அணியை வந்து வற்புறுத்தியது இந்த இயக்கம். எப்படின்னா சீக்கியரோட ஒரு அடையாளங்கள்லாம் என்ன பண்ணும், வற்புறுத்தணும் இந்த இயக்கத்தில் இருக்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாளுக்கு பதிலாக தனது சீடர்கள் வந்து லத்திய வச்சு கொள்ளும்படி ராம்சிங் வந்து சொல்றாரு. ராம்சிங் நாம்தாரி இயக்கத்துல உள்ளவங்கள. சரியா? அடுத்து வந்து ஆணையும் பெண்ணையும் சமமாக கருதுனாங்க இந்த இயக்கத்துல. விதவை மறுமணத்தை ஆதரிச்சாங்க. வரதட்சணை முறையும் குழந்தை திருமணத்தையும் தடை செஞ்சாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சிங் சபா அப்படின்ற அமைப்பு அமிர்தசரஸ்ல நிறுவாங்க. சிங் சபா எங்க நிறுவப்பட்டதுன்னு கேட்கலாம். அப்ப அமிர்தசரஸ்ல நிறுவப்பட்டது. இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா சீக்கிய மதத்தோட புனிதத்தை மீட்டெடுப்பது தான் என்னது சபாவோட முக்கிய குறிக்கோள். அடுத்து அதே அமிர்தசரஸ்ல சீக்கியர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது. சீக்கியர்களுக்கும் சொல்லப்பட்ட ஒரு கால்சா கல்லூரி வந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிங் சபா எதோட முன்னோடின்னு பார்த்தீங்கன்னா அக்காலி இயக்கத்தோட ஒரு முன்னோடி அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ரைட்டா? இது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல சமூக சீர்திருத்தவாதிகள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடை பத்தி நம்ம பார்த்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வள்ளலார் என்ன பிரபலமாக அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராமலிங்க சுவாமிகள். இதான் ராமலிங்க அடிகள்னு பார்த்திருப்போம். சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்க கடலூர்ல தான் இவர் வந்து பிறந்திருப்பார். சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது மருதூர். சரியா? ஏன்னா கடலூருக்கு பக்கத்துல தான் இருக்கு மருதூர். இப்போ அங்க வந்து இவர் வந்து பிறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்துல வந்து பிறந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சென்னைக்கு வந்து இவங்க வந்து போயிருப்பாங்க. சரியா? சென்னைக்கு வந்து போய் இவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அது சென்னைக்கு போயிருப்பாங்க. இந்த கதையெல்லாம் நமக்கு வேணாம். நமக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்தா போதும். அடுத்து துயரப்படும் உரைநிலை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர் கல் நெஞ்சக்காரர்னு சொல்லியிருப்பாரு.
துயரப்படக்கூடிய உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் என்ன கல் நெஞ்சுக்காரர்கள். அவர்களோட ஞானம் வந்து மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் எனும் கருத்தை முன்வைத்தது யாருன்னு கேட்கலாம். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர் கல் நெஞ்சுக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்ற கருத்தை முன்வைத்தது யாருன்னு கேட்கலாம். அடுத்து அவர் தன்னோட அன்பையும் இரக்கத்தையும் என்ன பண்ணாரு, செடி கொடிகள் உட்பட்ட அனைத்து உயிரினங்கள்ட்டையும் என்ன பண்ணாரு காட்டியிருப்பாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் ஜீவகாருண்யம்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பேர் என்ன பார்த்தோம்னா ஜீவகாருண்யம். ஏன்னா அவரு இரக்கத்தை வந்து செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்கள்ட்டையும் காட்டியிருக்காரு, அதனால இதை ஜீவகாருண்யம்னு சொல்றாங்க. 1965 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு நிறுவியிருக்காரு. சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அமைப்பை என்ன பேர் மாத்துறாங்கன்னு பார்த்தோன்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1966 ஒரு கொடிய பஞ்சம் ஏற்படுது தென்னிந்தியாவில். அதனால 1967 சாதி எல்லையெல்லாம் தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூர்ல நிறுவுறாரு. இது இம்பார்ட்டன்ட். எங்க நிறுவனாங்கன்னு கேட்கலாம், வடலூர்ல. சரியா? அதுக்கப்புறம் இவரோட ஏராளமான பாடல்கள் திருவருட்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டன. இது இம்பார்ட்டன்ட். வடலூர்ல சத்திய ஞான சபை எப்பனா 1867. இம்பார்ட்டன்ட். எந்த இடம் கேட்கலாம், வடலூர். அடுத்து சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்தா போதும். நாட்டில் நிலவி இருந்த பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்கர் சாட்சியாக இருந்தார். பசியினால் இழைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்லுவதை நான் பார்த்தேன். இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை. என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன். என் இதயம் நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பையும் களைப்படைந்த இதயத்தையும் நான் கொண்டுள்ள மக்களை நான் பார்க்கிறேன். நான் பலவீனம் அடைகிறேன். ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும் இது. ஓகேவா? ஜஸ்ட் ரீட் பண்ணீங்க. இது யார் சொன்னது அப்படின்ற மாதிரி கூட நம்ம கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து அயோத்திதாசர். இந்த அயோத்திதாசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தமிழறிஞரும் சித்த மருத்துவர். இது இம்பார்ட்டன்ட். சித்த மருத்துவரா இருந்திருக்காரு இவர். யார் அப்படின்னா அயோத்திதாசர். அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்திரிகையாளர். அதுக்கப்புறம் யார் அப்படின்னா ஒரு பத்திரிகையாளர். இவர் எங்க பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில பிறந்திருக்காரு. சென்னையில பிறந்தவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி இந்த மொழிகள்லாம் என்னது அவரு புலமை பெற்றவர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சாதியத்தின் கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற பாடுபட்டார். அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினவர். சரியா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒடுக்கப்பட்டவரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அயோத்திதாசர் அத்வைனதா சபா அப்படின்ற அமைப்பு நிறுவியிருக்காரு. அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள்லாம் கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்றதுக்காக போராடுறதுக்காக அத்வைனந்தா சபா அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து நிறுவனாரு. அதுக்கப்புறம் 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் சேர்ந்து திராவிட கழகம் அப்படின்றத உருவாக்கியிருக்காங்க. திராவிட கழகம் 1882. அதுக்கப்புறம் 1885 திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இதழ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் திராவிட மகாஜன சபா 1991 ஸ்டார்ட் பண்ணி அதோட முதல் மாநாட்டை நீலகிரி நடத்துறாங்க. இதே இம்பார்ட்டன்ட். சரியா? அதுக்கப்புறம் பிரம்மஞான சபையை நிறுவனது யார் அப்படின்னா HS ஆல்காட்டு தெரியும். அவர் கூட இவர் சேர்ந்து 1898 இலங்கைக்கு போயிருக்காரு. இலங்கைக்கு போய் அங்க வந்து என்னது பௌத்தத்தை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அதே வருஷத்துல அதே 1998 சாக்கிய பௌத்த கழகம், சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்றத சென்னையில ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சாக்கிய பௌத்த சங்கம் யார் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தா அயோத்திதாசர் தான். சரியா? இது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார பத்திரிகையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1914 வரை என்ன பண்ண 14 இறந்துட்டாரு. அது வரையுமே இந்த ஒரு பைசா தமிழ் அப்படின்ற பத்திரிகையை வார பத்திரிகையை வெளியிட்டதா சொல்றாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் பாட சுருக்கம் பாருங்க. ஏன்னா பாட சுருக்கத்தில் நம்ம கொஸ்டின் நிறைய கேட்கலாம். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்டது. அப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் யார் முன்னாடி எடுத்துட்டு போனது? தேவேந்திரநாத் தாகூரும் கேசவ் சந்திர சென்னும் என்ன பண்ணாங்க? அந்த இயக்கத்தை முன்னாடி எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் MG ராணடேவோட பங்களிப்பு பார்த்திருப்போம். அவர் எந்த இயக்கத்துல இருந்தாரு? பிரார்த்தன சமாஜத்துல வந்து இருந்திருப்பாரு. சுவாமி தயானந்த சரஸ்வதியோட ஆதரவுல இந்து மத சீர்திருத்தங்களை பார்த்திருப்போம். அதான் ஆரிய சமாஜத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்திருப்போம். அப்புறம் மத மாறியவர்களை மீண்டும் இந்து மதத்துக்கு கொண்டு வர்றதுக்காக அவர் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் என்னது? சுத்தி இயக்கம். சுத்தி அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் பார்த்தோமா? அந்த இயக்கம். தீவிர சீர்திருத்தவாதி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா விதவைகளுக்காக விதவை மறுமண சட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க 1856. சரியா? விதவை மறுமண சங்கம்ன்றது யாரு? MG ராணடே 1961. சரியா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்து மதத்தை மாற்றியமைப்பதில் ராமகிருஷ்ணா பரமஹம்சர் அவருடைய சீடர் விவேகானந்தர் இவங்களோட பங்கை பத்தி பார்த்திருப்போம். ரைட்டா? அடுத்து மகாராஷ்டிரால ஜோதிபா பூலே
ஒடுக்கப்பட்ட உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் பகுதியினருக்கு சமூக நீதியை பெற்றுத்தர மேற்கொண்ட பணிகள் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்னது ஃபுல்லா பார்த்துருப்போம். சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.